கார்ப்பரேட் நிறுவனம் மூலம் நட்சத்திர ஹோட்டலில் எம்எல்ஏக்களை அழைத்து பேச முயற்சித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் இதுவரை 8 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் வழக்கில் தொடர்புடையவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் இதற்காக 180 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக வாக்குமூலம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விவகாரத்தில் இதுவரை 8 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கில் தொடர்புடைய மற்றவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கார்ப்பரேட் நிறுவனம் மூலம் நட்சத்திர ஹோட்டலில் எம்எல்ஏக்களை அழைத்து பேச முயற்சித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் லாவண்யா இணைகிறார். வணக்கம் லாவண்யா. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் இதுவரை 8 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் 180 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ஊத்தாங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜா சென்னை போலீஸ் கமிஷனர் அமல்ராஜிடம் புகார் ஒன்றை அளித்தார். தாவேக ஆட்சியை கவிழ்க்க 35 கோடி வரை தன்னிடம் சிலர் பேரம் பேசியதாக அதிர்ச்சி தகவலை அவர் தெரிவித்தார். இந்த விசாரணையில் தற்பொழுது வரை 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளியான தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கார்ப்பரேட் கம்பெனி ஒன்று தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசுவதற்காக முதற்கட்டமாக 180 கோடி வரை ஒதுக்கியதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். கார்ப்பரேட் நிறுவனம் தான் கிண்டியில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வரவழைத்து அவர்களிடம் திட்டம் தீட்டியதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். சுமார் 1 வாரம் நட்சத்திர ஹோட்டலில் திட்டம் போட்டு எம்எல்ஏக்களை அழைத்து பேச முயற்சி செய்த நிலையில் இந்த விவகாரம் கசிந்ததால் பாதியிலேயே காலி செய்துவிட்டு சென்றதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இவ்வழக்கில் இதுவரை 8 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி லாவண்யா.